அகவடிவிங்கு அணகவடிவாகி ஒன்றுடை நன்கொளிரொளியே. அற்றார் அழிவசி தீர்த்தல்கிற அன்னதானம் ஜீவகாருண்யம் செய்கின்ற செயல் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். சிற்சபை என்பது வள்ளல் பெருமானார் உருவ வடிவத்தில் இருந்த பொழுது அவருக்குள்ளும் அது சிற்சபையாக இருந்தது, நமக்குள்ளும் அது சிற்சபையாக இருக்கின்றது. ஆன்மாவினுடைய குணம் அன்பு, அந்த அன்பின் விரிவாக்கம்தான் ஆன்மா. இந்த சமரச சன்மார்க்கத்திலே நீங்கள் சேருகின்ற பொழுது உங்கள் அக வடிவம் அனக வடிவமாக மாறும். மனதை மடைமாற்றம் செய்து ஆன்மாவில் நிறைந்து இருப்பதன் மூலமாக அந்த இறைவனுடைய அருட்சி சித்தியையும் நாம் அடையலாம் என்பதுதான் வல்லப சித்தி என்று பொருள். இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம். அன்புடையீர் வம்மினிங்கே சமரச சன்மார்க்கமடைந்திடுமின், அகவடிவிங்கு அணகவடிவாகி ஒன்றுடை நன்கொளிரொளியே. ஒன்றுடை நன்கொளிரொளியே புத்தமுதே ஞானபூரணமே, ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே. வன்புடையார் பிறர்க்கரிதாம் மணியே, சிற்சபையின் மாமருந்தே என்றுரைமின் தீமையெழாம் தவிந்தே. வன்புடையார் பிறர்க்கரிதாம் மணியே, சிற்சபையின் மாமருந்தே என்றுரைமின் தீமையெழாம் தவிந்தே. இந்த பாடலின் கருத்து, இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம். இன்பம் என்பது சிற்றின்பம் என்பதுதான் இந்த மாயா மனத்தினுடைய ஸ்தூல உடம்பினுடைய இன்பம். ஆனால் வள்ளல் பெருமான் மரணமிலா பெருவாழ்விற்கு செல்ல வேண்டுமேயானால் அருள் உடம்பு இன்பம் பெற வேண்டும். அதுதான் இந்த இன்புறலாம் பேரின்ப பெருவாழ்வு அடைவதற்கான அத்துணை சித்திகளையும் பெற்றிடலாம். இதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஆசை மனமாக பொருள் சேர்க்கின்ற குணமாக இருந்த மனதை மாற்றி ஆன்மாவினுடைய அன்பு, ஆன்மாவினுடைய குணம் அன்பு, அந்த அன்பின் விரிவாக்கம்தான் ஆன்மா. அப்போ அந்த அன்பு உடையவர்களாக நாம் அனைவரும் மாறி சமரச சுத்த சன்மார்க்கத்திலே நாம் சேர்ந்திடுகின்ற பொழுது நம்முடைய அக வடிவமாகப்பட்டது இந்த ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு, இவை மூன்றும் மாற்று உடம்பாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருள் உடம்பாக சுத்த தேகமாக, பொன் தேகமாக, அடுத்து பிரணவ தேகமாக, ஞான ஒளி தேகமாக மாறுகின்ற நிலைதான் இந்த சமரச சன்மார்க்கத்திலே நீங்கள் சேருகின்ற பொழுது உங்கள் அக வடிவம் அனக வடிவமாக மாறும். அனக வடிவம் என்பது இந்த வெட்டவெளி எங்கும் நிறைந்திருப்பது. அகம் என்பது இந்த உடலால் இருப்பது, அகம் என்பது ஏகமாக இருப்பதுதான் இந்த அனக வாழ்க்கை. அந்த அனக வாழ்க்கை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திலே சேருவதன் மூலமாக அதனுடைய உண்மை பொருளை, மெய்ப்பொருளை அனுபவித்து வாழ்வதன் மூலமாக இதை பெறலாம். இதை உலக மக்களே நீங்கள் மனதால் தீமை என்று நினைக்காமல் அருளால் நன்மை என்று நினையுங்கள். இது உங்களுக்கு நன்மையே தரும். நன்றி. நன்றி.
இதில் சரி, இந்த வல்ல சித்தி இறைமை பெற்றிடலாம் அப்படின்னு ஒரு வல்லப சித்தி இறைமையும் பெற்றிடலாம். ஆமாம், அதுக்கு அப்படின்னு என்னன்னா, இந்த அழிகின்ற மனத்தை அழிவற்ற ஆன்மாவோடு இறைவன் கொடுத்திருக்கின்றான். அப்போ இந்த அழிவற்ற ஆன்மாவோடு இந்த அழிகின்ற மனம் ஒன்றோடு ஒன்றாக இணைவதன் மூலமாக இறைவன் சித்தி என்பது இறைவன் நிறைந்து தன்வசம் வைத்திருப்பதை இந்த மனதை மடைமாற்றம் செய்து ஆன்மாவில் நிறைந்து இருப்பதன் மூலமாக அந்த இறைவனுடைய சித்தியையும் நாம் அடையலாம் என்பதுதான் வல்லப சித்தி என்று பொருள். வல்லப சித்தியினுடைய இறைமை. இப்போது இந்த சமரச சன்மார்க்கம் அதில் இப்போ நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் சமரச சன்மார்க்கத்தில் இணையணும் அப்படின்னா அதுக்கு என்ன கோட்பாடுகள் இங்கே? அது எல்லாம் ஒரே கோட்பாடு தான். உயிர்களை கொல்லக்கூடாது, கறி மாமிசம் இது சாப்பிடக்கூடாது, கொல்லக்கூடாது. புலால் உண்ணாமை, அற்றார் அழிவசி தீர்த்தல்ங்கிற அன்னதானம் ஜீவகாருண்யம் செய்கின்ற செயல் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். நல்ல விஷயங்கள்ங்க. இந்த சிற்சபையின் மாமருந்தே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இந்த சிற்சபையினுடைய மாமருந்துங்கிறது வள்ளல் பெருமானை சொல்கிறீங்களா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்கிறீங்களா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்கிறோம். சிற்சபை என்பது வள்ளல் பெருமானார் உருவ வடிவத்தில் இருந்த பொழுது அவருக்குள்ளும் அது சிற்சபையாக இருந்தது, நமக்குள்ளும் அது சிற்சபையாக இருக்கின்றது. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதுதான் அதற்குள் மாமருந்தாக என்றும் பிறவிப்பிணியை போக்கி என்றும் தன்னோடு தன்னாக இணைத்து கொள்ளுகின்ற மரணமிலா பெருவாழ்வை அருளுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அந்த இடத்திலே மாமருந்தாக நின்று இருக்கின்றார். இது வள்ளலாருக்குள்ளும் நிறைந்திருந்திருக்கின்றார், நமக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார், எல்லோருக்குள்ளும் இருப்பதனால்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற ஒரு பேருண்மையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். ஒருமைப்பாடு அதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினுடைய முக்கிய கோட்பாடு. என்னென்னா ஆன்மநேயத்தோடு கூடியிருப்பது. ஏன்னா சன்மார்க்கம் என்பது எல்லோரும் அவங்கவுங்க வழியில் ஆளுக்கு ஒரு வழியில் பின்பற்றுவாங்க. அப்போ மனம் இருக்கும்போது பேதம் ஏற்படும். ஆனால் இங்கே சமரச சுத்த சன்மார்க்கத்தில் என்னென்னா பேதம் தவிர்த்து ஒருமை உணர்வு வரக்கூடிய ஆன்மநேயத்தோடு இருப்பது தான் இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய கோட்பாடு. சந்தோஷம்.